கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை வேளையில் அவரை துதிக்கப் போகிறோம். நீ செய்த
அவர்களை வழியிலே பட்டு தாழ்வானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவார். பவுலும் சீலாவும் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அற்புதம் நடந்தது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. இந்த கால வேளையில் நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் தோற்றித்துக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு இருந்து செய்கிற காரியம் எளிதாக இருக்கும் என்று சொன்னார். ஆறுதல் கொடுக்கின்றார். அநேகர் இதயங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் தாயும் கட்டுகிறவராக எனக்கு அளித்தவர் சொல்லுங்க. எனக்கு இந்த வார்த்தை அளித்திருக்கிறார், வேறு யாருக்கும் அல்ல.
ஆகாய் என்கிற தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அது 3 ஹீரோக்கள் இருக்கிறாங்க. முதல் பகுதியை வாசிப்போமானால், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன் யாத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன், இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? இப்போ சம்பவத்தை உங்களுக்கு லேசனை விளக்கிட்டு நம்ம ஏன் இத்தனை 3 பேருக்குள்ளேயும் ஏன் ஒருத்தரை மாத்திரம் ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக வைத்தார் என்று சொல்லி தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். சரியா? ஆகவே அப்போ என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, 70 வருஷம் என்ன செஞ்சிட்டாங்க, பாபிலோனில் போய் இருந்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், அவன் உபாகமத்தில் சொல்லப்பட்டது போல அன்பான பிள்ளைகள், ஆமை தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை கற்றுக் கொடுக்கிறீங்களோ இல்லையோ ஆமீன், ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை சத்தியத்திலே நடத்த வேண்டும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுபோல ஊழியத்தின் காரியங்களிலும் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சபைக்கு வருகிறது, சபையில் ஊழியம் செய்திகளெல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வர வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்த பொழுதும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வருகிற பொழுது என்ன செஞ்சிடுறாங்க, அவங்க மறந்துடுறாங்க. ஏன்னா இப்போ நாம இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, இப்போ இந்த ஆலயத்துக்கு வருகிற உங்களுக்கு இங்கே என்னை மட்டும்தான் இங்கே தெரியுது, ஆமா இல்லையா? இந்த ஒரு விக்கிரகமே இல்லை, ஆமா இல்லையா? அப்போ வேற மதத்தினர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அதை வழிபடுவதற்கு அவங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வழி இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்கிறது, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதுதான் அவங்களுக்கு. வேற ஒண்ணுமே தெரியாது. தேவன் எப்படிப்பட்டவர் கூட தெரியாது. அவர் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த பொழுதும் கூட அவரை குறித்து சரியான ஒரு என்ன செய்ய முடியல, அவரால் அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆமா இல்லையா? அதனால அநேக விழுதல் வருகிறதுனால தான் இந்த நாட்களிலே நாமே ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ என்னமோ தெரியாது, ஆனால் பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலையில நீங்க என்ன செய்ய வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சிறு பிராயத்திலிருந்தே சபையிலே வந்து சத்தியத்தை கேட்டு அந்த பிள்ளைகள் சத்தியத்திலே வளர வேண்டும். ஆமென். இல்லாது போனால் இந்த உலகம் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து பாவத்துக்குள் கொண்டு போய் தள்ளிடும், ஆமாவே இல்லையா? ஸோ இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அங்கிருந்து வாராங்க. எதுக்கு வந்தாங்க, 70 வருஷம் முடிஞ்சவன கோரிஸ் ராஜா என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் போயிட்டு என்ன செய்யணும், திருப்பி உங்க ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாராங்க. ஆலயம் கட்டணும்னே தான் வாராங்க. வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. கொஞ்ச நாள் சென்றோன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆலயம் கட்டுறதை மறந்துட்டாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வீடு கட்டி நிலவளம் வாங்கி இப்படியே சோர்ந்து போயிட்டு தேவனுக்கு என்ன உண்டாயிட்டு, முதல் எது கட்டணும், தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆமா இல்லையா? இவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆலயத்தை கட்டாம வீடுகளை கட்டி கொண்டு சொகுசா அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டு, அவங்க கோவம் வந்தவங்க தான் என்ன சொல்றாங்க, இது ஒரு எச்சரிப்பின் புஸ்தகம். அதான் அன்னைக்கு நான் சொல்லல உங்களுக்கு, இது எச்சரிப்பின் புஸ்தகம் சொல்லிட்டு நம்ம எச்சரிக்கிறார். அது நீங்க வாசிங்கன்னா பாருங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரல என்று அவங்க அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும், தேவ ஆலயம் பாழாய் கிடக்குது, நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி வெளியான காலம் இதுவோ. சபை எப்படி கிடக்கு, ஹலோ சபை எப்படி இருக்கு, உடஞ்சு கிடக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க, வீடு கட்டணும். வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, சபையை கட்டுவாயனால் வீடு கட்டப்படும். இதுதான் சம்பவம். இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ அப்படியே வர்றது. அப்போ அதனால ஏன் இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்கணும். 70 வருஷத்துக்கு பிறகு அந்த ஜனங்கள் வந்து அப்படியே அசதியா இருந்துட்டாங்க. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆலயத்தை
கட்ட வேண்டும். அப்ப அது பாருங்க, அதுதான் அப்ப பாருங்க, எப்படி நெகோமியாக்கள் ஒரு அபிஷேகம் இருந்ததோ, எப்படி தானியலுக்கு ஒரு அபிஷேகம் இருந்ததோ, எப்படி எஸ்ராக்கள் ஒரு அபிஷேகம் இருந்ததோ, பாருங்க அந்நிய தேசத்துல இருந்தாலும் அவர்கள் தேவன் மேல் ஒரு விசுவாசம், நம்பிக்கை, வைராக்கியம் வைத்திருந்தார்கள். ஆமாம் இல்லையா? அப்படி வைராக்கியம் இருந்தபடினால்தான் ஆண்டவர் என்ன செய்தார், இவருக்கு என்னது இந்த முத்திரை மோதிரத்தை என்ன செய்வேன் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை குறித்து சில காரியங்கள் வாசிப்போம். எஸ்ரா 2:2 வாசிங்க மகள். சீக்கிரமா வாசி நம்ம முடிச்சுட்டு எக்ஸாம்க்குள்ள போக போறோம். செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செரேயா, ரெலேயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வால், ரெகும், பானு என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய அப்ப பாபிலோன்ல இருந்து இவங்க எல்லாம் திரும்பி வராங்க. சரியா? யாரு எல்லாரும் எல்லாமே வராங்க. அது மெயினா யார் வர்றது, நமக்கு தேவையானது யாரு, செருபாபேலும் அந்த குரூப்போட வராங்க. சரியா? 3:2 வாசிங்க. அப்பொழுது யோசாதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்களின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அப்ப யாரு இரண்டாவது செய்தார், அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து முதலாவது செஞ்சாங்க, பலிபீடத்தை கட்டினார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படியாக பலிபீடம் கட்டினார்கள். அந்த பலிபீடம் கட்டினதுல முக்கியமான ஒருத்தர் யாரு, செருபாபேல். நல்ல கவனித்துக் கொள்ளணும். அவரதை பற்றி தான் நாங்க பார்க்கிறோம். வாசிங்க 3:8 வாசிங்க மக. அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்களின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரனாகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். நம்ம கர்த்தருடைய வேலை, அதாவது ஆலயம் கட்டுகிற வேலைக்கு என்ன செய்தார்கள், ஆட்களை நியமித்தார்கள் என்று சொல்லப்படுது. அதுல நமக்கு முக்கியமானவர் யாரு, செருபாபேல் தான். அதுல லீட் பண்ணி நடத்தி கொண்டே வருகிறார். சரியா? எஸ்ரா 4:3 வாசிங்க. அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அடுத்த காரியம், அவங்க என்ன செய்றாங்க, புறஜாதி ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலவாதபடிக்கு தேவ ஆலயத்தை கட்ட முற்படுகிறாங்க. இந்த கால வேளையில வந்திருக்கிற நாம எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவரோடு இணைந்து நாங்கள் செயல்படக்கூடாது. ஆலயம் கட்டுறாங்க. ஆலயம் கட்டுனோம், அங்கிருந்த புறஜா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எங்களுக்கும் தேவன் தானே, நாங்களும் என்ன செய்யறோம், சேர்ந்து கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வேறொரு திட்டம் வைத்துக் கொண்டு செய்யறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் செய்யற நேரம் உங்களோடு உடன்படுகிறவங்க சரியானவங்க இல்லாது போனால் நீங்கள் கவனமா இருக்கணும் சிஸ்டர். அதுக்கு என்ன சிஸ்டர், நம்மளால ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சில குழுக்களாய் சேர்ந்து செஞ்சுட்டு சில நேரங்கள் என்ன நடந்துரும், நீங்கள் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரும். ஆமாவே இல்லையா? நம்ம தான் குழுக்கள் தான், அதுதான் இதுதான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஏதோ ஒரு தவறு செய்தவனை நீங்க என்ன செய்வீங்க, அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளுங்க. ஆகவே இவர் எச்சரிக்கையா இருக்கிறாரு. நாம எச்சரிக்கையான்னு சொல்றாரு, நாங்க என்னது உங்களோட சம்பந்தம் கலந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட மாட்டோம். இப்ப இந்த ஒரு ஆலயம் நம்ம கட்டுறோம், அப்ப நம்ம ஒரு 60 நம்ம சேர்ந்து கட்டணும் வச்சுக்கிறோங்க, என்ன நடக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா கதவை வந்து மேல வைங்கன்னுவாங்க. ஆமாவே இல்லையா? அப்படி ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, இல்ல நம்மளால அவங்களை தட்ட முடியாது. ஆமா, அப்படி செய்யற நேரம் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. ஆமாவே இல்லையா? 5:2 வாசிங்க பேசுறோம். அப்பொழுது சேத்தேயின் குமாரனாகிய செருபாபேலும் யாசாதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். வந்தவர்கள்
பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? வீடுகளை கட்டி, ஆமே, என்னது தோட்டங்கள் எல்லாம் போட்டு, திராட்சை எல்லாம் போட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அங்க இஸ்ரேல்ல என்ன போட்டாலும் என்ன நடக்கும்? ஆமா, அங்க நீங்க ஒரு கருவாடை போட்டா கூட மீனா வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் செய்யற ஊர் தான் என்னது? ஆமாவா இல்லையா? ஆகவே அந்த ஜனங்களுக்கு சந்தோஷமாயிட்டு இவ்வளவு காலம் அங்க இருந்தும் அடிமையா இருந்தேன். நான் நினைக்கிறேன் யங்கஸ்டர்ஸ், அடுத்த ஜெனரேஷன் அவைக்குரிய சபைக்கு வருகிற நீங்க ஒரு விதமா இப்போ ஆண்டவர் ஆராதிச்சிருப்பீங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் வேறு விதமா ஆராதிக்கும். ஆனால் அந்த ஆராதனை நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நீங்க அவர்களை சரியான பாதையில கொண்டு நடத்த வேண்டும். ஆனால் இல்லையா? அதுதான் பெற்றோர்களுக்கு கூட பெரிய முக்கியமான விஷயம். அதுதான் அந்த பாருங்க, தாவீது சொல்றான், நான் ஜனங்களோடு கூட ஆடி பாடி சந்தோஷித்து வருவேன். காரணம் என்ன? தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடத்தணும். ஆனால் இல்லையா? அதுபோல பிள்ளைகளையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாங்க. ஏன்னா இதை வாசிட்டீங்கன்னா அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆகாயம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், வீடு பாழாக போயிடும். அப்படிதான் ஆண்டவர் பயங்கர வார்த்தைகள் சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் சொல்லி உங்களை கவலைப்படுத்தினா விரும்பலை. ஆமே, அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுட்டு அழுங்க ஒரு ஓரமாக உட்காந்து. சரியா? நெகமியா 12:47 வாசிங்க மகள். செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். பிரதிஷ்டை அடுத்து என்ன நடக்கிறது? பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஊழியத்தை, ஆலயம் கட்டுகிறார்கள், ஆலயத்தின் பணிவிடைகள், இப்படி எல்லாவற்றுக்கும் என்ன செய்யறாங்க? பிரதிஷ்டை. இந்த ஊழியத்தில் உங்களெல்லாம் என்ன செய்யறாங்க? முதல் காலையில சொன்னேன், உங்களை என்ன செய்யணும்? பிரதிஷ்டை பண்ணிட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, என்ன செய்யக்கூடாது? கலப்பையில கை வச்சுட்டா என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. ஊழியத்தை விட்டு ஓடுனீங்கன்னா அவ்வளவுதான், மாடு வந்து பின்னாலே முட்டிடும். ராமேன்னு சொல்லுங்க. அதுதான், கலப்பையில கை வச்சுட்டீங்கன்னா என்னது? திரும்பி பார்க்காம நீங்க செய்து கொண்டே போக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு பின்னால இருந்து உங்களை, ஆமே, நீங்க ஊழியத்துல எப்படி இருக்கிறீங்களோ அதுபோல உங்கள் உண்மையான வாழ்க்கையிலும் நீங்க உங்க வாழ்க்கையை தேட தேவையில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அந்த வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ராமேன் கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தினார். ஆகவே அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள், ஆலயம் கட்டுகிறார்கள், சம்பந்தம் கலக்கவில்லை. ஆமை, தேவாலயத்தின் காரியங்களை செய்கிறார்கள், பலிபீடத்தை கட்டுகிறார்கள். இப்படி அந்த 70 வருஷத்துக்கு வந்துட்டு பேசாம இருந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இப்ப என்ன செய்றாரு? இவர் யாரு? செருபாபேல் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப ஆகாய் 1:1 வாசிச்சிட்டீங்க இல்லையா? 1:12 வாசிங்க மகன். அப்பொழுது சேல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யாத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்க? தன்னிச்சையா இருந்தாங்க, வந்துட்டாங்க. ஆனால் என்ன செய்தாங்க? தன் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து, அது ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு கல்யாணத்துக்கு போய் சிஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஒரு புது இது நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஐயோ சாரி, இந்த வீட்டுக்கு கொடுக்க எனக்கு வர முடியாதுன்னு பார்த்து வீட்டுக்கு கொடுத்துருக்கு, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? இது பண்ணுங்க. இப்ப என்ன ஆயிட்டு? தேவ சத்தம் யார் மூலம் வந்துட்டு? தீர்க்கதரிசி மூலம் வந்துருச்சு. ராமின்னு சொல்லுங்க. நீங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாமே என்ன ஆயிடும்? வசனங்கள் வாக்க பயமா இருக்கும். 10 வார்த்தைகளை, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு. நீங்க இப்படி இருந்தனால என்ன ஆயிட்டு? என் தேசம் எப்படி ஆயிட்டு? பாழாய் போயிட்டு. என் ஆலயம் அப்ப பாருங்க, அதை கவலைப்பட. நீ தேவனுடைய ஆலயம், நீ பாழாய் போகக்கூடாது. என்னது பவுல் சொல்ற மாதிரி நீங்க என்ன இருக்கீங்க? இந்த ஆலயத்தை கட்டுறது பற்றி யோசிக்காதீங்க. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கப்படினா நீ கட்டப்பட வேண்டும். உனக்குள்ள என்ன இருக்கணும்? பலிபீடம் இருக்க வேண்டும். உனக்குள்ள ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். நீ மற்றவரோட சம்பந்தம் கலக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் ஆவிக்குரிய ஜீவித்தை என்ன செய்யணும்? நான் தான் சொன்னேன், கடந்த நாட்களே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? என்னது? எதோட கலக்கக்கூடாது? ஊரோட என்ன செய்யக்கூடாது? ஒத்து ஊதக்கூடாது. வேற என்னது? கலாச்சாரத்தோட ஒத்து போகக்கூடாது. வேற என்னது? மத சடங்குகளோட நாங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க நல்லா இருக்கும், அழகா இருக்கும். தேவன் அருள்வார் சிக்கே அப்படின்னு சொல்லுவார். எப்படிமா?
சொல்லுங்க. இங்கிலீஷ் வருதுல்ல. ஆமா, புரியுதா? அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்யறார்? என்கரேஜ் பண்ணுவார். ஆமாவே இல்லையா? அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாவே இல்லையா? உங்களை தவறான இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைகள் தவறான இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? ஆலயம் தேவாலயம் நீங்க வேற எங்கேயும் யோசிக்க கூடாது. பவுல் கடைசியில் சொல்லிட்டாரு, ஏன் நீ தான் தேவனுடைய ஆலயம், நீ தான் பரலோகத்துக்கு போக போ, நீ பூமியில லைட் போட்டுட்டு இருக்காத, அது உடஞ்சி வந்தா சந்தோஷப்பட்டு நீ போ. எங்க நீ போக வேண்டிய தூரம். ஆமா இல்லை? அதனாலதான் அங்க சொல்றாரு. அப்ப இங்க என்னது 12 வாசிப்பாங்க. அப்பொழுது சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு சொல்லுங்க, இந்த வருஷம் நாங்கள் மனுஷ சத்தத்துக்கு அல்ல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இந்த இடத்துல வருகிற சத்தங்கள் தேவனுடைய சத்தம். ஆமா இல்லையா? அந்த நாட்கள் இந்த சாட்சிகள் பயங்கரமா இருந்துச்சு. உங்களோட சாட்சி சரியா சொல்லல. எனக்கு அது வேற கவலையா இருக்கு. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். புதுசா வரவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. கேராப்ட் சாட்சி என்னது அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல். அங்க கிடக்குறா, இங்க வந்து ஜெயிக்கிறோம், ஓடி வர. ஆமாம் இல்லை? நீ சாட்சி. நான் அப்பயும் கேட்கிறேன், என் பிள்ளை இந்த பிள்ளை தூங்க வச்சு கொண்டு வந்து விளையாட்டு காட்டுறீங்களா? இல்லை அங்க ஐயா அவ நோயாதாங்க. அப்படிதான் வந்தான். அது மாதிரிதான் யாரு ஜெனிட்டா அந்த எங்கே போய் டாக்டர்கிட்ட சோதிச்சுட்டு வந்துட்டு பயந்துட்டு இங்கே வாங்குவான். அம்மா இல்லை, அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. வந்து சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேண்டும் நாக்கை வெட்ட. நான் செய்ய பொம்பளை பிள்ளை நாக்குகளை ஏதாவது பண்ணி ஊமையாக, அது ஏற்கனவே ஊமை, என் நாக்கை வெட்டிட்டா இன்னும் பேசாம போயிடும். ஆமாவே இல்லையா? ஜெயிச்சு போட்டு போ, எல்லாம் சரியா போயிடும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இப்போ எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா நான் பேசுறேன். ஆமாவே இல்லை? புரியுதா? சுகமாயிட்டியா இல்லையா? தேவன் சுகமாக்கினார். இந்த இடத்துல அற்புதம். அந்த காரியங்களை அந்த ஃபேக்டை தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் சொன்னேன், ஒரு எழுதி கொண்டு வாங்க, எழுதி வாசிங்கன்னு சொல்றது. என்ன கேட்டா, என்ன மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல, என் தேவ நாமத்தை. இந்த இடத்துல நடக்கிற அற்புதங்களை அதுதான் சொல்லணும். அன்னைக்கு சிஸ்டர் வாய் தந்து வந்த ஒரு குடும்பத்துக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் சிஸ்டர் இந்த ஊழியத்துல என்ன செய்யறாங்க, நடக்கிற அற்புதங்களை மனதார சாட்சி சொல்றாங்க. ஆமாவே இல்லையா? அவன் சொன்னாங்க, இங்க வாங்க, இங்க இவ்வளவு காரியங்கள் நடக்குது, ஏன் அங்கங்க போயிட்டு இப்படி ஆகுறீங்கன்னு சொல்லுவோம். ஆமாவே இல்லையா? நீங்க தான் உங்க ஆண்டவரை என்ன செய்யணும் பாருங்க. அந்த யாரு ஆண்டவரோடு இருந்த ஜனங்களை என்ன சொல்றாங்க, கூட்டிட்டு வராங்களே இல்லையா? ஆமா இல்லையா? ஆகவே நீங்க தேவனுடைய ஆலயம். வாருங்க பிள்ளைகள், நீங்க தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கும். ராமின் சொல்லுங்க, உங்களுக்குள்ள துதி சத்தம் இருக்க வேண்டும், உங்களுக்கு சோத்திர சத்தம் இருக்க வேண்டும், உங்களுக்கு வேத படிப்பு இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்று என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும்படியாக. ஆண்டவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டா இங்க ஊழியம் செய்ய அவ்வளவு பேர் வருவாங்க. கீபோர்டு வாசிக்க ஆள் இருக்கு, கிட்டார் வாசிக்க ஆள் இருக்கு, பாட்டு பாட ஆள் இருக்கு. வந்தா அவங்களுக்கு காசை கொடுத்து நான் என்ன செய்யலாம்? தேவன் அதை விரும்ப மாட்டார். நீங்க இருந்த இடத்துல ஆமே என்ன பண்றீங்களோ அது தேவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாவே இல்லையா? உன் புள்ள குழந்தைங்க பேசவே மாட்டாது. எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். நீங்க என்னடா ஐயா புதுசா ஒரு முறைகள் சொல்றாங்க, ஐயா ஜெபிக்கவே இல்லையே அப்படின்ற நினைக்காது. ஆனாலும் அந்த புள்ள சொல்றது நீங்க புரிஞ்சு கொள்றீங்களா இல்லையா? ஆமா இல்லையா? அந்த விஷயம் உன் பிள்ளை ஏதோ சொல்லுது, புரியுது இல்லை உனக்கு? அவன் அடிக்கிறியா? பேசு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, பிறந்தோன்னு அடிச்சியா? அது சொல்ற வரைக்கும் காத்துக்கு தானே இருக்கிறோம். அது போல ஆண்டவர் காத்துக்கிருப்பா. நீங்க தான் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ண வேண்டும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். ஆமா, உனக்கு ஒரு போராம இருக்கணும். என்னது? போட்டி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? ஊழியத்துல போராம இருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டினா அது மற்ற கேம். இதுல உங்களுக்கு வைராக்கியம்னா அதான் போராம. நான் இந்த காரியத்தை செய்யணும், நான் விட மாட்டேன். நான் யாரு மெல்ல சிஸ்டர், எனக்கு டான்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு கீபோர்டும் வாசிக்கணும். போங்க சிஸ்டர், பிரிவினை உண்டாக்கிட்டேனா? அன்னைக்கு இவ கண்டு குதிச்சு இது காரணம். ஹலோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, 14 வாசிங்க. டக்கு முடிச்சுட்டேன். நம்ம 2 மணி தான் இருக்கு. என்னமா? பின்பு கர்த்தர் உண்டாயிட்டு அந்த ஆவி ஒன்னா இருக்கணும். ராமன் சொல்லு, சபைக்கு வர்றவங்க நீங்க எப்படி இருக்கணும்? ஆமே, இப்ப ஊழிய சரி உங்களோட எப்படி இருக்கணும்?
ஒரே மாதிரிக்கு இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு திட்டத்தை செய்ய போறீங்க. அப்போ நீங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இங்க கடந்து முறுக்கிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? என்னம்மா? ஆமா, என் மைக்கு வேலை செய்யல, ஹோம் மைக் வேலை செய்யல. புரியுதா? வரும் வரும். ஆமாவே இல்லையா? மாமிச செயல்கள் வரும். ஆமா, நீங்க தான் என்ன செய்யணும்? மாமிசத்தை என்ன செய்யணும்? ஒரே மிதிமா மிதிக்கணும். அப்படின்னு மிதிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆவியில நிரப்பணும். எனக்கு காலையில் ஜெபிக்கணும்னு சொன்னேன், ஒரு காரியம் சொன்னேன். அது நம்ம கடைசி பாடல்ல வந்துச்சு. என்னது? இந்த இடத்துல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது தேவாவியானவர் இங்கே இறங்கி வருவார், உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி பாடல் அது வந்துட்டு. அந்த பாட்டே தெரியல, ஆனாலும் அந்த பாட்டில் வரும். நான் நினைச்சேன், இந்த இடத்துல என்னத்தை பேசினாலும் அதுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? சாட்சிகள் வைத்திருக்கிறார். ஆமா இல்லை? அந்த பாடல் நான் முந்தா நாள் அந்த பாட்டுக்கு பண்ணிட்டு டக்குன்னு மெர்லினுக்கு அனுப்பி விட்டேன், இந்த பாட்டை தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஜெபம் பண்ணினா அந்த பாட்டு வந்து டக்குன்னு தேடி போட்டு அந்த பாட்டை பார்த்தேன். எனக்கு அந்த முதல் வரி மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் கடைசி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற போது இந்த பிள்ளை கணக்கா அந்த வரியை பாடுறோம். அப்ப இந்த இடத்துல யாரு? குமாராயா, நீங்க மறைச்சாலும் சரி மறைக்காலும் சரி, இங்க நிக்கிறது கர்த்தர் தான். உங்கள் மத்தியில பேசுவது கர்த்தர் தான். ஆமே, அதுல நீங்க கொஞ்சம் சந்தேகப்படக்கூடாது. ஆமாவே இல்லை? அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? கடைசி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு துணியை பற்றி நிற்க கூடாது. முதலாகவே நீங்க என்ன பண்ணணும்? சுகம் பெற்றோம். ராமின். ஏன்னா இந்த ஆராதனை ஆமே நீங்க சுகத்தோடு தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். வியாதியோடு பிரச்சனையோடு அது இருக்கும். அது கடைசி வரைக்கும் என்னது? சொல்லி ஜெபிச்சுக்கிறவங்ககிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அது வெளியில அனுப்பிடணும். சொல்லி ஜெபிக்கிறத என்ன செய்யணும்? துரத்தி விட்டு தான் உள்ளுக்கு வரணும். நான் சொல்லவும் மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். என் ஆண்டவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை அறிந்திருக்கிறார், என் வாயின் வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிறார், என் வாயின் சொல் பிரபாகரத்துக்கும் அவர் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லணுமா? அவருக்கு பார்த்தோன்னே சொல்லுவாரு, நீ யாரு, நீ என்ன செஞ்சுக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஹலோ, புரியுதா? ஆமா, இங்க வந்து எதுவும் விளையாட முடியாது. இன்னொரு சின்ன விஷயம் செஞ்சா கூட என்னது, நான் உங்களை மனதார நினைத்து மனதார அன்பு செலுத்தி உங்களோடு கூட நான் பழகி கொண்டிருக்கிறேன். ஆமே, எனக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனாலும் அதை நான் வந்து உங்களிடத்துல ஆமே வேற ரியாக்ஷன்ல நான் என்ன செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இல்லை, மாமிசம் என்ன இது, அதுதான் ஆவி. மாமிசம் என்ன கோவப்படும், எரிச்சப்படும், இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படி சொல்லி உங்களை சுற்றி காட்டி உங்களுக்கு எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். ஆனால் ஆவி என்ன செய்யும்? அது இணைக்கும். ராமின். ஆமை, ஆவி என்ன செய்யும்? இணைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கணக்கா வந்துடுவோம். 12 சீட்டரை கூப்பிட்டாரு, இதை செஞ்சீங்களா, அது செஞ்சீங்க, அப்புறம் வந்து கேட்கல, இது செஞ்சீங்களா, அது செஞ்சீங்களா, அது ஒண்ணுமே கேட்கல. அவங்களுடைய சுவாபம் தான் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ராமின். வாசிமாக 14 பாருங்க, அவங்க இணைந்தது மாத்திரமல்ல. ஹலோ, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஒரே ஆவியானவர் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல பலவிதமான ஆவி நம்ம இல்லையா? அப்ப இந்த பலவிதமான ஆவிகள் உங்களை வந்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கும். ஆமாவே இல்லையா? நம்ம எங்களுடைய சுபாவத்தை வைத்து அந்த ஆவியை உங்களை பலவீனப்படுத்த முற்படும். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்குள்ள ஒரே ஆவி இருந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குள்ள ஒரே ஆவி இருந்தா என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்குள்ள ஒரே புரிந்துணர்வு வரும். என்னை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். அப்ப நமக்குள்ள பிரச்சனை வராது. புரிந்துணர்வு இல்லாதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தருக்கு அப்ப புரிந்தோம்னா இப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறோம். அம்மா இல்லை, ஒரு ஸ்கூல்ல யூனிஃபார்ம்னா எல்லாம் ஒரே மாதிரினா நமக்கு என்ன செய்யுது? இந்த பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்குது, அம்மா இல்லையா? அது மாதிரிக்கு நம்ம வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி இந்த ஆவி தான் நம்மளை இணைக்குது. ராமின். அப்ப அந்த ஆவி தான் என்ன செய்யறாங்க? இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட ஊழியத்துக்குள்ள வந்துட்டாங்க, கீழ்படிஞ்சிட்டாங்க, வார்த்தையை கேட்டுட்டாங்க. இனி என்ன செய்ய வேணும்? சபைக்கு வந்துட்டீங்க, வார்த்தையை கேட்டுட்டீங்க, இனி என்ன செய்யணும்? சொல்லுங்க. பிள்ளைகளை ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, வார்த்தை கீழ்படிஞ்சிட்டீங்க. இப்ப அந்த வார்த்தையை நீங்கள் என்னது தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. வாய் தெரிஞ்சு யாரும் சொல்றீங்களே, பேசுங்களே. மைக்க வாய்க்கு வச்சுருங்க. சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த ஒனஸ்டா இருக்க முடியும். அம்மா இல்லையா? அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அங்கே சொல்லப்படுது அந்த ஆதி அப்போஸ்தலர் சபை எப்படி இருந்ததா? எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ராமின். அங்க ஒண்ணுமே இல்லை, பிரிவினை எல்லாம் இல்லை. அம்மாவே இல்லையா?
யூதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கிரேக்கர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எபிரேயர்கள் அப்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆமாவே இல்லையா? ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, சபைக்குள்ள இந்த வருஷம் என்ன இருக்கக்கூடாது, பிரிவினை, ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமே. 2 நாள் வாசிங்க. நீ திடங்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசாபின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடங்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் இந்த வருஷம் என்ன செய்யணும், ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. ஆமாவே இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும், திடமானதாக இருக்க வேண்டும். முட்டிக்கிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறமே, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, என்னமா இந்த பக்கம் ஓடுவாங்களா, எப்படி இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கா, என்ன அவங்க காது எங்க இருக்கும், இருக்கிற இடத்துல தான் காது இருக்கும். காது மாறி போகாது, காது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், அவங்க கண் முடிவை பார்க்கும். ஆமாவே இல்லையா? அங்க போகணும், அதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்கணும். ஆமாவே இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும், அந்த எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டக்குன்னு சத்தம் கேட்டோன்னு என்ன செய்வாங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறேன். நான் சின்ன வயசுல குண்டு மாதிரி இருந்தாங்க, சின்ன வயசுல அந்த மாதிரி ஓடுறேன் ஓடுறாங்கன்னா அங்கேயே தான் ஓட முடியல. சரி போறேன் ஓட முடியாம ஓட்டத்துக்கு வந்து நிக்கிறேன். அப்படி நம்ம யாரும் விரட்டிடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க, ஓடணும். ராமின்னு சொல்லுங்க. திட்டம் பண்ணதா என்ன செய்யணும், வாசி மகன் நீங்க என்ன செய்யணும், யாரு சொல்லுங்க. இந்த கீபோர்டுல டிங் 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 மாதிரி அது சத்தம் போடும். நாங்கள் அப்படின்னு சொல்லணும். எங்க சத்தத்தை பிள்ளைக்கு அப்ப இது ஆண்டவரோட ப்ரொமிஸ் பண்றீங்க. ஆமாவே இல்லையா? ஆமா. ஊமையா இருந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அப்படியே ஊமையா தான் கிடப்பீங்க. இந்த வருஷம் முழுக்களையும் ஊமையா தான் கிடப்பீங்க. இப்பவே சொல்லிருங்க, நான் திடங்கொள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பேஸ் பண்ணேன் சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க தான். பிரச்சனைகள் வர்றதுல நமக்கு என்ன உண்டாகும், சோர்ந்து போயிடும். ஆமாவே இல்லையா? ஆனால் ஆண்டவர் தட்டி சொல்லுகிறாங்க, திடங்கொள்ளுங்கள். எக்ஸாம் பாரதி திடங்கொள்ளு. இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் ஆகி காலேஜுக்கு போறீங்கல்ல, நெக்ஸ்ட் காலேஜ்னோ நெக்ஸ்ட் இயர் போறேன்னு சொல்லல, இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கு எப்போ போகுது, அதைதான் சொல்லணும். போக மாட்டேன் அப்படின்னா அப்படி நின்று கட் ஆகிடும். அதை தான் சொல்லணும். ஆமாவே இல்லையா? ஆமா. அடுத்து குணசாலி வீட்டுக்கு வர செக்கர் ஆயிடுவார். ஜெனிட்டா வீட்டுக்கார இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். ஆமாவே இல்லை? சொல்லுங்க. உஷா பாக்குறா என்னதான், உன் வீட்டுக்கார ஒரு பெரிய பைப் கம்பெனியே வச்சிருவாரு. அங்க பெரிய திருடி கட் பண்ணிடணும். சரியா? உற்சாகமா இருங்களே. திடம் கொள்ளுன்னு சொல்லையும் முருங்கைக்காய் வேற 250. நாங்க காய்க்கணும்னு 5 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்னைக்கு நான் எவ்வளவு முருங்கைக்காய் போட்டிருந்தாலும் பெரிய வியாபாரம், முருங்கைக்காய் வியாபாரி ஆயிருக்கலாம் இல்லையா? அந்த வீட்டு வந்து முருங்கைக்காய் இருந்து காட்டினேன். ஆமா இல்லையா? அது ஹேப்பி முடிக்க போறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க அதுமேல் சந்தோஷமா இருக்கியா? ஹேப்பி சங்கர். ஓகே, எல்லா பேரும் இப்ப கூப்பிடல. நோ டைம். சொல்லுங்க. நாங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நாங்க எப்படி இருக்க மாட்டோம், சோம்பேறியா அங்க போயிட்டு இருக்க மாட்டோம். வேலையை நடத்துங்கள். ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் யுவர் எக்ஸாம். உங்களுக்கு தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. போய் ஆரம்பிங்க. எல்லாரும் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு வேலையா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, போய் முதுக தடவிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ஹலோ, கிட்ட யோசிச்சுக்கிட்டு கூடாது. ஆரம்பிச்சிடணும். எந்த உனக்கு தெரிஞ்ச தோசை ஊத்தஞ்சே ஊத்து, தலையிலாவது ஊத்து. ஆமா, ஆரம்பிச்சிடணும். நிஷா ஓகே, ஆரம்பிங்க. செய்வார். இங்க தம்பியை காணோம். டியூட்டி போயிட்டாரா? பாருங்களேன், வராம போயிருக்கிறார். சரி, பரவாயில்ல. வாங்க பாருங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து திணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு.
திடம் கொள்ளுங்கன்னா அப்பதான் இப்ப சொல்லுங்க. அவ்வளவுதான். எல்லாம் எத்தனை பேர் சும்மா கோரஸ் விட்டீங்க? வாசிங்க. ஐயோ யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஹலோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், வேலை நடத்துங்க, நான் கூட இருக்கிறேன். யோசுவாக்கிட்ட சொல்றார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ நடத்த வேண்டும். ஆமாவே இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவருக்கு என்ன செய்ய முடியாது? அங்கேயே உட்கார்ந்து இருக்கு. நீங்க செய்யுங்க, நாங்க செய்யுங்க, நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. சொல்லுங்க, என்ன வேலை எனக்கு தெரியாது, இந்த வருஷம் முடியல. உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகம் தான் வாலிப பிள்ளைகளை இந்த உலக இச்சை, உலக பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் உங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள். அதனால திடம் கொள்ளணும். ஆமீன். மற்றது என்னது? ஆரம்பிச்சிருங்க. இன்னையிலிருந்து என்ன செஞ்சிடணும்? இங்க இருந்து சொன்ன காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? எதிராச்சுங்கம்மா? வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப சொல்றேன், நீங்க வேலையை நடத்துங்க, நான் என்ன செய்றேன்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். 2:23 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேல்திகளின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு எந்நாளிலே திடம் கொண்டு வேலை ஆரம்பித்து, ஆமே, நீங்கள் பெரிய இடத்துக்கு வருகிற பொழுது உங்களை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை கொடுக்கிறார். வாசிங்க மகன். உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அதெல்லாம் பார்க்கிறார். ஆரம்பத்தில் இருந்து அந்நிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள் தொடக்கம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தேவனுக்குள்ளாக அவன் எப்படி இருந்தான்? வைராக்கியமா இருந்தவராம் என்று சொல்லுங்க. இந்த கால வேளையில் வந்திருக்க நீங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற வைராக்கியத்தை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் மேலும் விலகக்கூடாது. ராமன் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை உங்க சுரட்சியை வைத்து ஆசீர்வதிப்பார். வாசிங்க. நம்ம உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ராமன் சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சோரா, ஆண்டவர் சத்தமா, அப்போ அவன் வரமாட்டான். ஒரு கால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் டச் பண்ண மாட்டேன். எல்லாம் டச் பண்ணுவான். அப்படி லிப்டிக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்து டச் பண்ணுவான். தலைவர் மாதிரி கலராக போட்டுட்டு வந்து டச் பண்ணுவான். ஆமே. உன்னத பாட்டில் இந்த ஸ்திரீ சொல்றா, அவர் என்னுடைய, நான் அதுதான். ஆமே. அப்போ அவன் செய்வான். அப்படி பார்ப்பான். ஓ, இதை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஓடி போய் போகிறாங்க. சகரியா 4:6 வாசிங்க. இந்த 4 வருஷம் நான் வாசி ஜெபிக்க போகிறோம். சொல்றார், பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி. எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். சொல்லுங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு வேற யாரும் முன் வர முடியாது. அப்ப ஆமே. அவனை யார் உயர்த்தி இருக்கிறது? செருபாபேலை. அந்த ஆவியின் அபிஷேகம் ஒரு ஆவின்னு சொல்லு. இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் ஊழியமெல்லாம் பண்றீங்கன்னா இது மாம்சத்துல செய்ய வேண்டிய போராட்டம். ஆமாவே இல்லையா? ஆவி எல்லாம் நிதானித்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் சொல். வாசிமாக சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க, தேவ ஆவியினால எல்லாம். என்ன சொல்லுங்க மகன்? நீ எம்மாத்திரம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் நீ எம்மாத்திரம், நீ சமபூமி. செருபாபேல் யாரு? முத்திரை மோதிரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனுக்கு முன்பதாக சொல்லுங்க, நான் செருபாபேல், எனக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் என்ன செய்யாது? மலைன்னா மற்ற மலை இல்ல, உயரமான அந்த மலை, அது என்ன செய்யாது? தகர்ந்து போயிடும். சொல்லுங்க, பிரச்சனை மலை போல வரும், நீங்க தான் என்ன செய்யணும்? செருபாபேல் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க.
நான் முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லணும். ராமன் சொல்லுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? வெக்கப்படுவீங்களா? நான் முத்திரை மோதிரம் அப்படின்னுவீங்களா? என்ன சொல்லணும்? இதெல்லாம் அதிகாரமா சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அமலில்லை பிரச்சனைகள் வருகிற பொழுது அதிகாரமா பேச பழகி கொள்ள வேண்டும். எதோட? அந்த பிரச்சனையோடு பேச பழகிக்கொள்ள. யாருக்கிட்ட வந்து என்ன சண்டை வந்தா பேசுங்களே, என்ன அப்படி பேசுறீங்களே, ஆமாவே இல்லையா? குடத்தை எடுத்து நான் அடிக்கனா குடத்தை அப்படின்னு பேசுறீங்களே, அந்த பேச்சு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரணும். ஆமாவே இல்லையா? சும்மா மாமிசத்தை சண்டை போடணும். அப்போ சில பேர் பேசுவாங்க. அப்போ ஒரு சகோதரி ஒரு நாள் ஸ்ரீலங்காவில் பேசுது, எனக்கு சிங்களத்துல தான் ஒரு தூசணம். அப்படி உங்களுக்கு வர்றது என்னது? அந்த மாதிரி எதிராக வர்ற சொல்றேன், என்ன சொல்றேன் புரிகிறதா? கடன் பிரச்சனை, அது நோய், இது வரையில நீங்க என்ன செய்யணும்? அதோட போராடி பேசணும். எப்படி? நான் யார் தெரியுமான்னு கேட்கணும். ராமன் சொல்லுங்க, கேட்பீங்களா? எங்க கேட்க போறீங்க? நான் யார் தெரியுமா? தலையில ராமன் சொல்லுங்க, அது நிக்கணும். நான் யார் தெரியுமா? நான் முத்திரை மோதிரம். நம்மவே இல்லையா? அப்படி சொல்ற வேண்டும். இயேசு வருகிறார். அந்த பிசாசு பிடிச்ச அந்த பிசாசு என்ன சொல்லுது? ஏன் என்னை துன்பப்படுத்த வருகிறீர்? அந்த ஆவிதான் நீங்க பெற்று இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அது உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. கடன் பிரச்சனை உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத வியாதி உள்ள மனசுக்குள்ள போட்டு சும்மாவே ஒண்ணு வந்தாலும் யோசிக்கிறது. என்ன 2 நாள் பல்லு ஆடுது, என்ன பாட்டுக்கு ஆடுது? சும்மா 2 நாள் இடுப்பு வை, நீ கை வை, இடுப்புல கையை வை. இப்ப நான் சும்மா வைக்கிறேன். ஏன் இடுப்ப சொல்லுங்க, திட்டம் கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. வேற யார் சொல்ல முடியும்? வேற யார் சொல்லுவாங்க? ஆமா இல்லையா? ஆமா. பிள்ளைங்க எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு என்ன சொல்லணும்? எழுதுங்க முதலாவது. என்ன வாசிக்கமாக? பெரிய பர்வதமே சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்ல, உங்களை போட்டு அழகு வச்சுக்கிட்டு அதை பார்த்து சொல்லுங்க. பெருசா தெரியுது இல்ல, 2 பல்லு வச்சுக்கிட்டு தலையில கொம்பு வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி 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 இப்படி சொல்லுங்க. இப்ப எக்ஸாம் தானே உங்களுக்கு பெரிய பருவம், அவ கண்டுட்டான். சொல்லுங்க. வசனத்தை கூப்பிடாது கூட கேட்கக்கூடாது. அவன் பேர் என்ன? ஏசி சொல்லு, சொல்லு, கை நீட்டி சொல்லு. சொல்லு முடி. வாசமாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீ யார்கிட்ட வந்து நிக்கிற? சின்ன ஒரு மீன் மாதிரி இருந்துகிட்டு நீ பேசுற பேச்சு எறும்பு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேச? யார்கிட்ட பேசுற? எப்படி சொல்ற? தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? பயந்து கொண்டு இருக்கிறான். யாருக்கு? கிதியோன். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், புரியுதா? இந்த பயம் உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. பயப்படக்கூடாது. ஆமாவே இல்லையா? பயப்பட உங்களுக்கே தான் வருது, பிள்ளைகளுக்கே தான் வருது. ஆமா, ஏன்னா உங்க வயசுல தான் நான் இருக்கிறேன். எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் ஒவ்வொரு நாள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமாவே இல்லையா? இந்த எக்ஸாம் வேற இருப்பேன், டெஸ்ட் வர போகுது. அதனால என்ன செய்யணும்? நீங்க எந்த காரியத்தை என்னது முன்னுக்கு போட்டு சொல்லிடணும். வாங்க வாசிமா படிச்சுட்டேன். அவன் எதை கொண்டு வருவானா? இந்த ஆலயத்தை கட்டுகிற செருபவர் யாரை கொண்டு வருவான்? இந்த வருஷத்தில் நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். தலைக்கல்லாகிய இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. அதற்கு கிருபை உண்டாக வேண்டும் என்று வாசிங்க. தொடர்ந்து 9 வாசிங்க. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. ஏன் அவனை முத்திரை மோதிரமாக வைத்தார் சொன்னார்? தேவனுடைய ஒவ்வொரு திட்டங்களை நிறைவேற்றினார். எப்படி சாலமோன் தேவாலயத்தை கட்டினானோ அதற்கு பிறகு இடிந்து போன ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாக உங்களை கர்த்தர் அதற்காக அழைத்திருக்கிறார். ஆமா, இழந்து போன ஆவியின் அபிஷேகத்தை. எனக்கு அநேக சபைகள் ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இருக்கு. எழுப்புதல்ங்கிறாங்க, ஆனா சபைகளுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இல்லை. அதனால ஆண்டவர் எழுப்புதல்னா என்னது?
அந்த ஆவின் அபிஷேகத்தை பெறணும். அதுதான் நான் எழுப்புதல், வேற ஒண்ணும் இல்லை. கூப்பிட்டு ஜனங்களை கூப்பிட்டு வச்சு ஊதி நெருப்பு, அப்போ என்னது பயரா என்னது நெருப்பு, என்னது பயரா பருப்பா, அதல்ல. ராமேன் சொல்லுங்க. எப்பவுமே எப்படி இருக்கணும்? எழுப்புதல் அடையாளமாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. அந்த பெண்டகோஸ்ட் டேல இருந்த அந்த எழுப்புதல் என்ன செய்யணும்? சபைகளுக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ சபையாக இருக்கிறார், உனக்குள்ள ஒரு எழுப்புதல் இருந்து கொண்டிருக்கணும். ராமேன் சொல்லு. அப்ப நீங்க எல்லாம் ஒவ்வொரு என்னது ஒரு தீக்குச்சா இருந்தா அதெல்லாம் ஒன்று சேர்த்து பற்ற வச்சுட்டா எப்படி இருக்கும்? அந்த இடமே எப்படி இருக்கும்? வேணுமா? ஒன்று வெளிச்சமா இருக்கும், இன்னொன்று எப்படி உஷ்ணமா இருக்கும். அந்த இடம் பத்தி எரியும். ஆமா இல்லையா? அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷம் என்ன செய்ய வேண்டும்? எதிராளியாக சத்துருவை எரிக்க வேண்டும். அவருடைய திட்டங்களை, அவருடைய சித்தங்களை என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போட வேண்டும். அவசியமாக கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவனுடைய கைகளே என்ன செய்யுமா? ஆகவேதான் அவனை முத்திரை மோதிரமாக வைத்தார். பத்து என்ன சொல்லுமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் சபை செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலுக்கு சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். என்னது தூக்கு நூல்னா? என்னது? வீடோ ஒரு ஆலயமோ கட்டுவதற்கு மிக முக்கியமானது. அதை வைத்துதான் என்ன செய்வாங்க? அது போல சபை ஒரு தூக்கு நூல் போட்டு என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஒரு வேற அது யாரு? சித்தாள் தானே? சித்தாள் யார்? அந்த தூக்கு நூல் பிடிச்சி வேலை செய்த யாரு? கொத்தனார் வேலை செய்யணும். ராமேன் சொல்லு. ஆமா. அப்ப எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி எப்படி இருக்கணும்? அது நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஆமா இல்லையா? சும்மா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு செங்கல் இங்கே ஒன்று வச்சு அங்கே வச்சு உங்க பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? நேரா இருக்கிற மாதிரி கட்டிட்டு இங்கிட்டு போயிட்டு சூழ்நிலை இது இங்கிட்டு விழுந்துடும். ஆனால் இந்த என்னது தூக்கு நூலை நீ பாருங்க. தூக்கு நூல் நல்லா சொல்றாங்க. தூக்கு நூல் நம்ம எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் மிகவும் முக்கியமானது. ராமேன் ஒரு வாழ்க்கை நேர்த்தியாக இருப்பதற்கு ஒரு தூக்கு நூல் தேவையாக இருக்கிறது. ஒரு எல்லா காரியங்களையும் செய்வதை அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும். ஆகவே செருபாபேல் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தான். அவனை கர்த்தர் சொன்னார், உன்னை முத்திரை மோதிரம் வைப்பேன். இந்த வருஷத்தை நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அது நேர்த்தியாக செய்வீர்களானால் நீங்கள் முத்திரை மோதிரமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி அது ஒளிந்து கொஞ்ச நேரம் சாண்டவரா
வாக்கு தத்துவத்தின்படியாக நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு செல்வாவை போல நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அந்த முத்திரை மோதிரத்தை இந்த வருஷத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். அது எந்த காரியமாக இருக்கட்டும், உலகத்தின் காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமாக இருக்கட்டும், இந்த கற்றுக்குள்ளாக நேர்த்தியாய் செய்து ஆமென். தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதமும் அவர் கொடுக்கிறதான அந்த மேன்மையான கிரீடத்தை, இந்த மேன்மையான முத்திரை மோதிரத்தை எப்படி யோசேப்பு பெற்றுக்கொண்டானோ, எப்படி முதலாய் பெற்றுக்கொண்டானோ, அதே போல நாங்கள் இந்த வருஷத்திலே நாங்கள் அந்த ஆளுகைக்குள்ளாய் வருவோம். நாங்கள் சாதாரணமாக சிறைச்சாலையிலும் கொலையிலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யோசேப்பை வீதியிலே நின்ற மொர்தெகாயையும் கர்த்தர் தேசத்தின் அதிபதிகளாக உயர்த்தினார். உன்னை கர்த்தர் இந்த வருஷத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உனக்கு ஒரு மாற்றம், ஒரு உயர்வு, அது எதுவாக இருக்கட்டும். ஆமென். அந்த தாழ்மையான இடத்துக்கு உன்னை உயர்த்துகிறான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். என்னை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவான். நான் அவருக்காக நான் பிரயாசப்படுவேன், அவருக்காக நான் ஓடுவேன். என்னை கர்த்தர் உயர்த்துவான். நான் அவர் கையிலே இருக்கிறேன், நான் அவர் கைக்குள் இருக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பான். தொடர்ந்து இந்த வருஷத்திலே ஆண்டவரை ஊழியத்தின் மூலம் என்னென்னலாம் செய்ய போறீர்கள் ஆண்டவரை, அவைகளெல்லாம் தடைப்பட்டு போகாதபடி செய்ய உதவி செய்யுங்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். எல்லா குடும்பங்களுக்காகவும் அடியேண்ட குடும்பங்களுக்காகவும் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அந்த குடும்பமாக ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ராஜ்யத்தை கட்டைகளுக்கு உதவி செய்கிறாங்க. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதை பொறுப்படுத்தி ஆசீர்வாதம் நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.